விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. நகை வாங்குறதுக்கு ஏதுங்க பணம் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படியாவது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சோர்ஸஸ் உருவாகும். நகை மட்டும் இல்லை, இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவில் லைனில் இருக்கீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. நான் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். என்னுடைய வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்குது, நல்ல ஒரு ஜாப் எனக்கு அமையுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சுமாரான பலன்தான். இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கடன் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும் அதுலேயும் பிரம்மாவுடைய தரிசனமும் பிரதானமாக பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும்.